பாசர்களே, நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நீங்க பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியின் தன்மைகள், குணங்கள், நிறங்கள் இவைகள பத்திலாம். கன்னி ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ராசி ஆகும். அது பேர்லயே உங்களுக்கு வந்து கன்னின்னு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்னி ராசிங்கிறது ஒரு பூமி ராசி. பூமி வந்து பூமி தாய்ன்னு தான் சொல்லுவோம் நம்ம. சும்மா வந்து பூமிய வந்து வெறும் பூமின்னு சொல்ல மாட்டோம். பூமி தாய்ன்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து பூமி ராசியா செயல்படுது. இது நிலையில்லா தன்மையா இருக்கும். பூமி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லைன்னா வறண்டு போயிரும். பாலம் பாலமா வெடிச்சிரும். தண்ணி இருந்ததுன்னா பசுமையா வந்து செடிகள்லாம் பூக்க ஆரம்பிச்சிரும். அதே விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு பூகம்பம்லாம் வந்து உள்ள கொண்டு போயிரும். அந்த மாரி வந்து ஒரு நிலையில்லா தன்மையா இருக்கும். கன்னிராசி வந்து வயிற்று பகுதிக்கு உடம்புல வந்து வந்தீங்கன்னா, வயிற்று பகுதிய வந்து குறிக்கக்கூடியது கன்னிராசியா இருக்கும். அதுபோக இதுவும் ரொம்ப கடகத்த போல ஒரு அமைதியான ராசியா வந்து செயல்படக்கூடியது. ரொம்ப பாசமுடையது. எல்லாம் குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியும், நண்பரோட இருக்கணும் அப்படிங்கிற மாரியெல்லாம் பாசமுடையதா இருக்கும். அதுலயும் மெயினா வந்து குடும்பத்தோட இருக்கணும்னு தான் ஆசை ஜாஸ்தியா இருக்கும். நண்பரோட வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் குடும்பம். பாதி பயனளிக்கும் ராசி. ஏன் பாதி பயனளிக்கும் ராசி அப்படின்னா, முழு பயனளிப்பு, பாதி பயனளிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து முழு பயனளிப்பு அப்படின்னா, தீவிரமா செயல்பட்டுச்சுன்னா, முழு பயனளிப்பு வரும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சிரமம் இல்லாம இருக்கக்கூடியதெல்லாம் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, பாதி பயனளிக்கக்கூடிய ராசியா தான் இருக்கும். இந்த உபய ராசியில எல்லாமே அதிகபட்சம் பாதி பயனளிக்கக்கூடிய ராசியா வந்து மேக்ஸிமம் அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏன்னா பிறருக்கு உபகாரம் பண்ணக்கூடியது போது என்ன ஆகும், நமக்கு வந்து உபகாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆசையும் வந்து இருக்காது. அதனால பாதி பயனளிக்கும் ராசி. மலட்டு ராசி. இதுவும் ஒரு மலட்டு ராசியா இருக்குது. இது வந்து தென்மேற்கு கான்செப்ட் வரும். சரிங்களா? தென்மேற்கு. அப்போ தென்மேற்குன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு குபேர மூலை அப்படின்னு சொல்லி வரும். அது வந்து ஒரு இருண்ட அறை. தென்மேற்குன்னா உங்களுக்கு குபேர மூலையா வரும்? ஆமா. தென்மேற்குன்னா குபேர மூலை தான் வரும். சரிங்களா? தென்மேற்கும்போது குபேர மூலைன்னு வரும். ஒரு இருண்ட அறையா இருக்கும். அப்ப இருண்ட அறையா இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே நம்ம போட்டு அடுக்கி வெயிட்லாம் அதிகமா போடக்கூடிய தன்மை வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு அமைப்புடைய ராசி வந்து கன்னிராசி. மனித குணமுடையது. ரொம்ப குறுகியது. தனக்குள்ள ஒரு குறுகிய வட்டத்த போட்டு செயல்படுத்தக்கூடியது. ஒற்றை வீடு. நெறைய வீடு வச்சுக்காம, ஒற்றை வீட வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசியா வந்து இருக்கும். இது மேக்ஸிமம் இரவு பொழுத வந்து குறிக்க ஆரம்பிக்கும். இரவு பொழுது, அதுக்கப்புறம் வந்து சந்தின் கடைசி பகுதி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தினுடைய கடைசி பகுதி. அதாவது மிதுன ராசி எப்படி சந்தின் கடைசி பகுதியோ, அதுபோல இதுவும் சந்தின் கடைசி பகுதி. வைத்தியசாலை கன்னிராசிக்கு வந்து வைத்தியசாலை எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கன்னிராசியில் டாக்டரா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வைத்தியசாலை வச்சிருந்தாங்கன்னா, ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். அவங்க மேக்ஸிமம் வந்து வைத்தியசாலைக்கு வந்து தொற்றுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து கலக்கும் இடம். மருந்த வந்து எங்கே கலக்குறாங்களோ, அவங்க வந்து கன்னிராசிக்காரங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப சித்த மருந்து தயாரிச்சு கலக்கிறது. அதுக்கப்புறம் ஹோமியோபதி மருந்துல பார்த்தீங்கன்னா, லிக்விட ஊத்தி அந்த பில்ஸ்ல வந்து கலக்குவாங்க. அந்த மாரி கலக்கிறது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். துணிகள். துணிகள்லாம் அதிகமா வாங்கி ஆடம்பரமா வைக்கிறது. துணிகள அதிகமா அடுக்கி வைக்கிறது. துணிகள்லாம் நெறைய இருக்கிறது அவங்க கிட்ட. அந்த மாரி அமைப்பு தானா வந்து வந்துரும். அப்புறம் உணவு வகைகள வந்து பதார்த்தமா செய்றது. அத எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்னு உணவு வகைகள், கிழங்கு வகைகள். கிழங்குகள்லாம் புதுசு புதுசா உருவாக்கி, புதுசா உருவாக்குறதுன்னா என்னன்னா, இவங்க போய் ஒண்ணும் புதுசா கண்டுபிடிச்சு மரபணு மாற்றம்லாம் பண்ண போறதில்ல. அந்த கிழங்குகள பண்ணக்கூடிய சமையல்கள் சரிங்களா? சமையல்ல அந்த கிழங்குகள சாப்பிடுறதுல இருக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு வரும். நிபுணத்தன்மை. ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிபுணத்தன்மை. முதலுதவி பெட்டி. யாருக்கா இருந்தாலும் உபகாரணமா டக்குனு வந்து எப்படி ஒரு உதவி செய்யணுமோ, அந்த மாரி ஒரு முதலுதவி பெட்டியா வந்து இவங்க செயல்படுவாங்க. முதலுதவி பெட்டியும் இவங்ககிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். தானிய கிடங்கு. தானியங்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்க வந்து இவங்க பராமரிக்க முடியும். அப்புறம் நூல் நிலையங்கள். நூல் நிலையங்கள்னா கோர்க்கிற நூல் கிடையாது. படிக்கக்கூடிய நூல்கள். அந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நூல் நிலையங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நிர்வகிக்கக்கூடிய தன்மை உடையவங்களா இருப்பாங்க. நெறைய இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நூல் நிலையம் இருக்கிற மாரி ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்கும். இவங்க வாங்காட்டினாலும் அவங்கள சார்ந்தவர்கள் யாராவது கணவனோ, இல்லைன்னா தாய், தந்தை, அண்ணன் இவங்க யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா வந்து கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, புஸ்தகங்கள கொஞ்சம் வாங்கி அடுக்கி வச்சிருப்பாங்க. நூல் நிலையம் மாரியே ஒரு சிறு நூல் நிலையம் அவங்க வீட்ல இருக்கும். அப்புறம் தோட்டங்கள். சரிங்களா? தோட்டங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இது ராசி மண்டலத்தில வந்து 6வது ராசியா வந்து செயல்படுது. அதுபோக இது புதனுக்கு சொந்தமான வீடு. எப்படி மிதுனம் வந்து புதனுக்கு சொந்தமான வீடோ, அது மாரி இது வந்து புதனுக்கு சொந்தமான வீடு. இது வந்து ராசி கட்டத்தில வந்து ஒரு பெண் பெண் வீடா வந்து செயல்படுது. சிம்மம் வந்து ஆணு. இது வந்து பெண் வீடா வந்து இருக்குது. அப்புறம் இதனுடைய மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம். இது வந்து இரட்டை ராசியா வந்து செயல்படும். நகரங்கள்ல வாழும். நகரங்கள்ல வாழக்கூடியது. திசை வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தென்மேற்கு திசையா இருக்கும். இதனோட நிறம் வந்து பழுப்பு நிறம். இதனோட நிறம் வந்து பழுப்பு நிறம். இதுல ஒரு 9 பாதங்கள் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பாதங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு உத்திரம் 2, 3, 4ம், அஸ்தம் 1, 2, 3, 4ம், சித்திரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த 9 பாதங்களும் வந்து இந்த கன்னி ராசிய வந்து ஆட்சி பண்ணுது. சரிங்களா? ஸோ, கன்னிராசி நேயர்கள் அனைவருமே வந்து இந்த வீடியோவ பார்த்து உங்களுக்கு தேவையானத எடுத்துக்கிட்டு, தேவையில்லாத வந்து நீக்கிட்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க அன்பு நண்பன் ஆர்.ஜே. கணேஷ்.